குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கருப்பு கடலை சுண்டல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு கப் கருப்பு கடலையை எடுத்து நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலையை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். கடலை முழுகிற அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடலை நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ கடலில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் வச்சு சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இப்போ ஒரு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னாக்கா நம்ம தாளிப்பு போட்டோம் இல்லையா, அப்போவே கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கருப்பு கடலைக்கு பதில் நீங்கள் வெள்ளை கடலை கூட இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.